நண்பர்களே, இன்று ஜனவரி மாதம் 25ஆம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 2:05. லண்டனிலிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்திருக்கிறது. ஒரு புள்ளி விவரம் வெளிவந்திருக்கிறது. அதான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இவ்வாறு வளர்ச்சி அடைந்த நாடுகளிலும் நடக்கிறதா என்ற கேள்வி எழும் அளவுக்கு இந்த விஷயம் இருக்கிறது. இங்கிலாந்திலே ஆண் குழந்தைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதால் இந்திய பெற்றோர்களால் பெண் குழந்தைகள் கருக்கலைப்பு செய்யப்படுகின்றார்கள், கருவில் இருக்கும் பொழுது கலைக்கின்றார்கள் என்று அதிகமான எண்ணிக்கைகள் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றன. அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. என்னன்னா, மெயில் ஆன் சண்டே இந்த விஷயங்களை தேடி தேடி ஆராய்ந்து விசாரணையில இவ்வாறு தெரிய வந்திருக்கிறது. வீட்டில் வசிக்கின்ற இந்திய பெற்றோர்கள் ஆண் குழந்தைகளைத்தான் விரும்புகின்றார்கள். அதனால் அதிக எண்ணிக்கையிலான பெண் குழந்தைகள் கருக்கலைப்பு செய்யப்படுகின்றார்கள் என்ற அதிர்ச்சிகரமான தகவலை இங்கே மெயில் ஆன் சண்டே வெளியிட்டிருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் இவர்கள் ஆய்வு செய்து நூற்றுக்கணக்கான கற்பங்களில் பாலின அடிப்படையிலே கருக்கலைப்பு செய்யப்பட்டுள்ளன என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது அரசாங்க ஆலோசனை சட்டத்துக்கு எதிரானது என்று வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2021 மற்றும் 25க்கு இடையிலே ஒவ்வொரு இந்த கரு தொடர்பான விசாரணைகள் மற்றும் புள்ளி விவரங்களை தேடிக்கொண்டு போனால் இங்கிலாந்து பெண்களுக்கு அதிகமாக ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இப்ப விகிதாசாரப்படி 118 ஆண் குழந்தைகளுக்கு ஒரு சில பெண் குழந்தைகள் தான் பிறந்திருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த ஆய்வின் மூலமாக வெளியிடப்பட்ட தகவல் காட்டுகிறது. இப்ப ஆண் குழந்தைகள் என்ற தேசிய சராசரியை விட ஆண் குழந்தைகள் அதிகம், பெண் குழந்தைகள் குறைவு. பாலின தேர்ந்தெடுக்கப்பட்ட கருக்கலைப்புகள் இந்த சமூகத்தில் முன்னெப்போதும் இல்லாத அளவில் நடைபெறுவதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். இது இந்திய பெண்கள் தங்கள் பெண் குழந்தைகளை கருவிலே கலைக்க குடும்பத்தினரால் கட்டாயப்படுத்தப்படுவதாக தற்பொழுது அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது. குடும்பத்தினரே சொல்கின்றார்கள், மாமா மாமி போன்றவர்கள் உறவினர்கள் கூட சொல்கின்றார்கள், நீ ஆண் குழந்தையைத்தான் பெற வேண்டும், பெண் குழந்தையை கருக்கலைப்பு செய்து விடு என்று செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகின்றார்கள். மருமகள் மாரை அல்லது ஏனையவர்களை வற்புறுத்துகின்றார்கள். குடும்பத்தினரால் இவர்கள் வற்புறுத்தப்படுகின்றார்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இங்கே புள்ளி விவரங்களை எடுத்தவர்கள். வீட்டு வன்முறை தொண்டு நிறுவனமான ஜீனா இன்டர்நேஷனல் நிறுவனர் ராணி பில்கு தெரிவித்தார் என்னன்னா, பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகள் எவ்வாறு அதிகமாக விரும்பப்படுகின்றார்கள் என்ற தரவை காட்டுகிறது. இந்திய பெற்றோர்கள் இதனை கட்டாயப்படுத்துவதாக தெரிவிக்கின்றார்கள். இப்ப சில பேர் கணவர்களால கட்டாயப்படுத்தப்படுகின்றார்கள், சமூக அழுத்தங்களால பெண் குழந்தைகள் கருக்கலைப்பு செய்ய வற்புறுத்தப்படுகின்றார்கள் என்று அதிர்ச்சிகரமான புள்ளி விவரங்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. சில பெண்கள் பெண் குழந்தைகளை கருக்கலைப்பு செய்ய தூண்டப்படுகின்றார்கள், அதாவது டோர்ச்சர் பண்ணப்படுகின்றார்கள். நீங்கள் கட்டாயம் கருக்கலைப்பு செய்யத்தான் வேண்டும், ஆண் குழந்தை தான் எங்களுக்கு வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்குகின்றார்கள். ஏன்னா ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளை விட சிறந்தவர்கள், ஆண் குழந்தைகள் குடும்ப பெயரை கொண்டிருக்கின்றார்கள், பெண்கள் அப்படி இல்லை என்று நம்ப வைக்கப்படுகின்றார்கள். அவர்கள் ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தால் குடும்பத்தில அதிக மதிப்போடு உணரப்படுகின்றார்கள். இது இந்திய சமூகங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சாபக்கேடு என்று இந்த புள்ளி விவரத்தை எடுத்தவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்ப இந்திய சமூகத்தில் உள்ள ஆண் குழந்தைகளுக்கு ஒரு இளவரசராக அவரை பார்க்கின்ற ஒரு நிலைமை இருப்பதாக உணர்வதாக தெரிவிக்கின்றார்கள். அவர்கள் சிறந்தவர்கள். உண்மையில இது ஒரு சாதாரண பிரச்சனை மட்டுமில்ல, பாலின சமத்துவத்தை பற்றிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்று வாழ்க்கை உரிமை செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். சமீபத்திய தரவுகள் மிகவும் கவலை அளிக்கிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார். இங்கிலாந்தில் நடக்கின்ற பாலின தேர்ந்தெடுக்கப்பட்ட கருக்கலைப்புகளை பொறுத்தளவில் இது ஒரு பனிப்பாறையின் முனை போல இருக்கிறது, மிகவும் கூர்மையாக இருக்கிறது, மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இங்கிலாந்தில் உள்ள பல சிறுபான்மை சமூகங்கள் ஒப்பீட்டளவிலே குறைந்த எண்ணிக்கையிலான பிறப்புகளை கொண்டிருக்கின்றார்கள். இதுல பாலினம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருக்கலைப்பால் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் பெண் குழந்தைகளின் விகிதாசார எண்ணிக்கை இந்த சமூகங்களில் பிறப்பு விகிதங்களில் புள்ளிவிவர அடிப்படையில் குறிப்பிடத்தக்க சிதைவாக காட்டப்படுகிறது என்று
தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தரவு இங்கிலாந்தில் பாலின தேர்ந்தெடுக்கப்பட்ட கருக்கலைப்புகளின் எண்ணிக்கையை குறைத்து மதிப்பிடக்கூடியதாக வாய்ப்பு இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இங்க தேசிய புள்ளி விவர அலுவலகம் ONS என்ன சொல்லுதுன்னா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை மெயில் ஆன் சண்டேக்கு தெரிவித்த கருத்துக்களின்படி 2021 முதல் 2025 வரை இந்திய தாய்மார்களால் பிறந்த பெண் குழந்தைகளுடன் ஒப்பிடும் பொழுது ஆண் குழந்தைகளின் எண்ணிக்கை விகிதத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அனைத்து இனங்களிலும் தேசிய சராசரி ஒவ்வொரு ஆண்டும் 100 பெண்களுக்கு இப்ப 105 ஆண் குழந்தைகள் மற்றும் 100 பெண்களுக்கு 107 ஆண் குழந்தைகள் பிறப்பு விகிதமாக இருக்கிறது தேசிய இனங்களில். ஆனால் இப்ப இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இங்கு வந்து வாழுகின்றவர்களுடைய பெண்களின் முதல் மற்றும் இரண்டாவது குழந்தைகளுக்கான பிறப்பு விகிதங்கள் தேசிய சராசரியை போல இருப்பதாக புள்ளி விவரங்கள் காட்டினாலும் கூட முழுமையாக இப்ப ஆண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் அதிகரிக்கிறது, பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் குறைகிறது. ஏனெனில் அவர்கள் கருவிலை கலைத்து விடுகின்றார்கள் என்கின்ற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இந்த புள்ளி விவரம் வெளியிட்டிருக்கிறது. இப்ப சாதாரணமாக குழந்தைகளின் பிறப்பு விகிதம் 114 ஆண்கள் 100 பெண்களாக இருக்கிறது. இதனை தொடர்ந்து அடுத்த ஆண்டிலே இது இன்னும் சற்று சரிந்தது. ஆகவே ஆண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கின்றார்கள், பெண் குழந்தைகள் குறைவாக பிறக்கின்றார்கள் என்று அந்த புள்ளி விவரம் சொல்கிறது. ஏற்கனவே 2 பெண் குழந்தைகளை பெற்றிருக்கக்கூடிய இந்திய தாய்மார்கள் ஆண் குழந்தையை விரும்புவதால் 3வது பெண் குழந்தையை கருக்கலைப்பு செய்கின்றார்கள் என்று நிபுணர்கள் நம்புகின்றார்கள். இந்திய பெண்களிடையே தற்போதைய பிறப்பு விகித ஏற்றத்தாழ்வு சுகாதாரத்துறையினரால் நடத்தப்பட்ட பகுப்பாய்விலே அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இப்ப அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 400 பெண் குழந்தைகள் DHSC பகுப்பாய்வு சொல்லுது, சுமார் 400 பெண் குழந்தைகள் கருக்கலைப்பு செய்வதற்கு சமமான ஒரு விகிதாசாரம் காட்டுகிறது என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இந்தியாவில் பெண் கருக்கலைப்பு என்பது பரவலாக காணப்படுகிறது. 2018ஆம் ஆண்டில் கருக்கலைப்பு காரணமாக நாட்டின் மக்கள் தொகையில் 63 மில்லியன் பெண்கள் காணாமல் போயுள்ளதாக இந்திய அரசாங்க அறிக்கை மதிப்பிட்டிருக்கிறது. அப்ப அந்த நோய் இங்கேயும் பரவி இருக்கிறதா, இங்கேயும் அவ்வாறான ஒரு மனநிலை இருக்கிறதா என்பதுதான் தற்பொழுது ஆய்வாளர்களால் அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்ப தேசிய சராசரியை போலவே பிறப்பு விகிதமும் பங்களாதேசம் மற்றும் பாகிஸ்தானிய தாய்மார்களிடையே எந்த ஏற்றத்தாழ்வையும் காட்டவில்லை. அவர்கள் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானிய தாய்மார்கள் அப்படி செய்யல. ஆனா இந்திய தாய்மார்கள் தான் இவ்வாறு செய்கின்றார்கள் என்கின்ற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை இவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே 2014ஆம் ஆண்டில் அனைத்து மருத்துவர்களுக்கும் வழங்கப்பட்ட சுகாதாரத்துறை வழிகாட்டுதலின்படி பாலினத்தின் அடிப்படையில் கருக்கலைப்பு செய்வது சட்டவிரோதமானது. இங்கிலாந்தில் கருக்கலைப்பு சட்டத்தின் கீழ் பாலினம் ஒரு சட்டபூர்வமான காரணம் அல்ல, அது வேற வேற காரணங்களுக்காக கருக்கலைப்பு செய்யலாம். ஆனால் பாலினத்தின் அடிப்படையில் கருக்கலைப்பு செய்வது சட்டவிரோதமானது. அவர்கள் வழக்கு போட்டு தண்டனை கூட வழங்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே சுகாதாரம் மற்றும் பாதுகாப்புத்துறையின் செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கும் பொழுது இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு சந்தேகத்துக்கிடமின்றி இருக்கிறது. அதாவது பாலின அடிப்படையிலான கருக்கலைப்பு இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் சட்டவிரோதமானது, அதனை பொறுத்து கொள்ள முடியாது என்று அவர் தெரிவிக்கின்றார். ஆகவே இந்த சட்டவிரோத நடைமுறை நடப்பதற்கான ஆதாரங்களை தற்பொழுது கண்டுபிடித்தால் அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படும், அவர்கள் சிறை செல்ல நேரிடும் என்கின்ற ஒரு முக்கியமான தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த சட்டவிரோத நடைமுறை நடப்பதற்கான ஆதாரங்களை கொண்ட எவரும் உடனடியாக காவல்துறையினரிடம் புகார் செய்யலாம், பக்கத்து வீட்டுக்காரரும் போய் புகார் செய்யலாம். கருக்கலைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கடுமையான சட்ட அடிப்படையில் மட்டுமே கருக்கலைப்புகள் செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். அதாவது தொடர்ந்து போலீசார் நெருக்கமாக பணியாற்றி வருகின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வளர்ந்த நாடான இங்கிலாந்தில் இவ்வாறான பெண் குழந்தைகள் கருக்கலைப்பு என்பது அதிகமாகி கொண்டு போவது, அதுவும் இந்திய பெற்றோர்கள் மத்தியிலே அதிகமாகி கொண்டு போவது மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான புள்ளி விவரமாக வெளியாகி இருக்கிறது. மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே.